ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ரியூனியன் பாசிபிள் ஆகுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், பிரேக்கப் சுச்சுவேஷன் வெளியே வரணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், லைஃபே ரொம்ப டவுனாக போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு ஹீலிங் தேவை, லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Temperance, okay. 2 of Wands, 3 of Swords, Son of Pentacles, Fool, 5 of Wands, okay. Ace of Swords, Ember, Six of Pentacles, Seven of Cups, Justice, 10 of Cups. Bottom of the deck, Tower. Ordinaries, okay. Healing, Adventure, Mind, Sorrow, Totality, Abundance, Receptivity, okay. Lovers, Harmony, Awareness, Silence, okay. New visa, okay. ஓகே, இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் லவ் பண்ணுற பர்சனும் நீங்களும் உங்களுக்கு நோக்கான சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா ரியூனியன் பாசிபிள் ஆகுமா, அதை பார்த்தா பார்க்குறோம். ஓகே, இது வந்து எல்லா வீட்டிலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங், இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஒரு ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசிடென்ட்டாக அங்கே எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நம்ம லைஃப்பில் நிறைய பர்சன்ஸ் வந்து போயிட்டு இருக்கலாம். ஃப்ரெண்டு ரூபத்தில் வந்திருக்கலாம், ஃபேமிலி ரூபத்தில் வந்திருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரூபத்தில் நம்ம லைஃப்பில் என்ட்ரி கொடுத்துருக்கலாம்.
பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்மளை க்ரோ பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஒரு சில போசஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகும். ஓகே, சில சோல் டு சோல் கனெக்ஷன் ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகிற டைமில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் எதுக்கு என்ட்ரு ஆகுன்னு கேட்டு நம்மளை வந்து க்ரோ பண்ணும். க்ரோ பண்ணால் எப்படி க்ரோ பண்ணணும்? மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி நம்மளை வந்து சில ரிலேஷன்ஷிப் நம்மளை க்ரோ பண்ணும். சில ரிலேஷன்ஷிப் நம்மளை கண்டுக்காமல் போகும், சில ரிலேஷன்ஷிப் நம்மளை சீட் பண்ணிட்டு ஓடும். பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து க்ரோ பண்ணும். அது மேக்ஸிமம் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு டிவைன் கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கலாம். யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு அது ஃபீல் ஆகும். நம்ம அது நம்ம நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் என்றவங்க, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் என்றவங்க, தென் நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸ் என்றவங்க. பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் நம்ம நோக்கும்போது நமக்கு சில ரிலேஷன்ஷிப் மட்டும் நமக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஒரு ஃபீல் ஆகும், ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு அது ஃபீல் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அடிக்கடி இந்த போஸ்டோட நேம் பார்ப்போம். பட் நம்ம லைஃப்பில் சில ரிலேஷன்ஷிப் நமக்கு வரும், அது நம்மளை விட்டு போகணும், அது ஃபீல் பண்ண மாட்டோம். சரி, ஓகே, ஒரு 2 days நம்ம ஃபீல் பண்ணோம், ஒரு 3 days ஃபீல் பண்ணோம், ஒரு 1 month நம்ம ஃபீல் பண்ணோம். ஓகே, நம்ம ஓகே அவங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க, ஓகே, இந்த மாதிரி அதை ஃப்ரீயாக விட்டுடுவோம். பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப் மட்டும் நமக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை மாதம் ஆனாலும் நம்ம மைண்டை விட்டு போகாது. அது ஏதோ நேற்று செப்பரேஷன் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ட்ரூ லவ் நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சரி, எந்த ஒரு செப்பரேஷன்லேயும் சரி, நமக்கு அவங்களோட தாட் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அவங்க மேலே இருக்கிற லவ் நமக்கு ஒரு இன்ச்சு அளவு கூட வந்து குறையாது. எந்த ஒரு செப்பரேஷன்லேயும், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லேயும் சரி, ஒரு பிளாக்மெயில் சுச்சுவேஷன்லேயும் சரி, நாளுக்கு நாள் நமக்கு அவங்க மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, மேக்ஸிமம் நம்ம ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் எல்லாமே நம்ம லைஃப்பில் எதுக்கு என்ட்ரு ஆகுனா நம்மளை அது திருத்தும். நமக்கு லைஃப்பில் வந்து சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஞ்ச் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கு வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் எதுக்காக என்ட்ரி கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் பிஹேவியர்னால நீங்களும் இந்த ரிலேஷனில் சேஞ்ச் ஆகுவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அப்போ யூனிவர்ஸ் ஒரு பர்சனை இப்போ உங்களுக்கு திருத்தணும்னு சொல்லும்போது உங்களை மாதிரி உங்களுக்கு எனர்ஜியில் ஈக்குவலாக ஒரு பர்சனை கொண்டு வந்து விட்டாச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் ஆக மாட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகே, பட் யூனிவர்ஸ் உங்களை திருத்தணும், உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் முடிவு பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் எப்படிப்பட்ட ஒரு பர்சனை கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பர்சன் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆள் ரொம்ப ஸ்னேகம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஆள் சுத்தமாக எனக்கு ஸ்னேகமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, எனக்கு பணம் இம்பார்ட்டன்ட், கெரியர் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரையும் கொண்டு யூனிவர்ஸ் வந்து முடிச்சு போடுவாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு ஏன்னா நமக்கு நம்ம அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம் அது எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்காது. பட் இந்த ஒரு போர்ஷனை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு ஓடலாம்னு நினச்சா அதுவும் நடக்காது. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயமும் நடக்காது, இந்த ஒரு பர்சனை விட்டு ஓடலாம் அதுவும் நடக்காது. பட் ஏதோ ஒரு வகையில் சோல் டு சோல் நமக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். வேறு வழி இல்லாமல் நம்ம சேஞ்ச் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வரும், நம்ம சேஞ்ச் ஆகும். ஓகே, அதான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயே நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது ஆக்சுவலி நமக்கு ஒரு சோல் டு சோல் வைப் நமக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் மைண்டு டு மைண்டு, ஹார்ட் டு ஹார்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். எந்த ஒரு செப்பரேஷன்லையும் சரி, எந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையும் சரி, அந்த ஒரு பர்சன் அவங்க ட்ரீமில் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கலாம். இல்லைங்க அந்த போஸ்டர் நேம் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இல்லைங்க நீங்களாக காண்டாக்ட் எதுவும் பண்ணாமலே அந்த ஒரு போஸ்டரை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும், யார் மூலமோ தெரிஞ்சிட்ருக்கலாம். ஸோ அந்த ஒரு அதுதான் நம்ம இந்த சோல் டு சோல் வாய்ப்பு நம்ம சொல்கிறது. அந்த ஒரு போஸ்டரை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். மேபி உங்களுக்கு அது ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கும் அந்த ஒரு போஸ்டருக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு யூனிவர்ஸே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, யூனிவர்ஸ் எனக்கு சில விஷயங்கள் அது உங்களுக்கு புரியும். இத்தனை மாத்திரம் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு செப்பரேஷன் நீங்கள் இருந்தாலும் சரி, அங்கே நடக்கிற விஷயம் உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். அது எப்படி தெரிய வருதுன்னா அது உங்களுக்கு சில விஷயங்கள் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. 2 பேருக்கு லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் கிடையாது.
இந்த ஒரு பர்சன் இல்லாமல் உங்கள் லைஃப்பையும் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கும் நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. 2 பேருக்கும் ஒரு ஒரு ஸ்மூத் கோயினாக லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு 2 பேராலே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குறீங்க. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இருந்தால் தான் என் லைஃப் ஒரு ஸ்மூத் கோயினாக போயிட்டுருக்கோம், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இல்லாமல் எனக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது, ஏதோ எனக்கு லைஃப்பில் எல்லாம் இருந்து இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்குதோ சேம் சுச்சுவேஷன் தான் அங்கேயும் இருக்குது. அந்த ஒரு பர்சனுக்கு அது ஃபீல் ஆகுது. அப்போ டோட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக 2 பேருக்கு லைஃப்லேயே ஒரு பேலன்ஸ் இல்லை. உங்கள் லைஃப்லேயே பேலன்ஸ் இல்லை, ஆப்போசிட் இருக்க பர்சன் லைஃப்லேயே ஒரு பேலன்ஸ் கிடையாது. பட் என்ன, நீங்கள் பயங்கர எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கலாம், பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பயங்கர எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை அதெல்லாம் தாக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்கணும் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சிலவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்சன் வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட டீல் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வராங்க. தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷிப்பில் உண்டு. தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகிருக்குது. தேர்ட் பார்ட்டினால இந்த ரிலேஷிப் வந்து இந்த ஒரு பர்சன் செப்பரேஷன் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. மேபி இந்த ரிலேஷிப் செப்பரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 3 years வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மேபி கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காமல் இருக்கலாம். டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 2 சைடு ஒரு சைலண்டாக போயிட்டுருக்குது. ஸோ எல்லா அபண்டன்ஸும் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் எல்லாமே உண்டு. நான் நிறைய என் லைஃப்பில் நான் லேர்ன் பண்ண விஷயங்களை வச்சு பார்க்கக்கூடிய டைமில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, எப்போவுமே வந்து பாசம் எனக்கு காதல் இம்பார்ட்டன்ட், ஸ்நேகம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்போவுமே லைஃப்பில் மேலே வரவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா அவங்க ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க. எனக்கு வந்து எப்போவுமே ஸ்நேகம் தான் வேணும், எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் வேணும், எனக்கு இந்த ஒரு பர்சன் பேசணும், எப்போவுமே அவங்க அன்புக்காக ஏங்கி அவங்க லைஃப்பில் அவங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் மேலே வரவே மாட்டாங்க. அவங்க லைஃப் எப்போவுமே கீழே இறங்கிட்டு தான் போயிட்டுருக்கும். அதே வந்து எப்போவுமே வந்து இந்த காதலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அது லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அது ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, தன்னோட கெரியருக்கும் தன்னோட ஃபினான்ஷியலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து எப்போவுமே லைஃப்பில் மேலே போயிட்டுருப்பாங்க. அது நம்மளே சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். எப்போவுமே லவ் லைஃப்பில் நிற்கிறவங்க வந்து எப்போவுமே லைஃப்பில் கீழே தான் போயிட்டுருப்பீங்க. என் லைஃப்பில் எப்போவுமே அவங்க டவுனாக தான் இருப்பாங்க. எனி டைம் அவங்க ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எனக்கு அவங்க கால் எடுக்கலை, ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணாலும் உடனே அவங்க வந்து எமோஷ்னலி டவுன் ஆயிடுவாங்க. ஓகே, இந்த லவ்வுங்கிற ஒரு டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எப்போவுமே எனக்கு லவ்வெல்லாம் எனக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸே கிடையாது, எனக்கு என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும், எனக்கு எப்போவுமே வந்து எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறவங்க எப்போவுமே லைஃப்பில் மேலே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க எமோஷ்னலி பேலன்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆளோட மென்டல் சப்போர்ட்டோ ஒரு ஸ்நேகமோ அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எமோஷ்னலி பேலன்ஸ்டு. ஓகே, ஸோ அப்போ எமோஷ்னலி அவங்க பேலன்ஸ் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவை இல்லை. அவங்க ஆல்ரெடி அவங்க எமோஷ்னலி பேலன்ஸ். அப்போ அவங்க எப்படி எமோஷ்னலி பேலன்ஸ் ஆனாங்கன்னு கேட்டிங்கன்னா லைஃப் லெசன் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நிறைய லெசன் சின்ன வயசுலேருந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ், நிறைய ட்ராமாஸ் பார்த்து வளர்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க அவங்க அந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ ஆளுக்கு சில விஷயங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ணிட்டு டேஸ் எப்போவுமே நான் வந்து ஸ்நேகம், லவ், ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது என் லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. என் லைஃப் எப்போவுமே கீழோட்டு தான் போயிட்டுருக்கும். எனக்கு இப்போ நான் செல்ஃபிஷாக இருக்கணும், நான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், நான் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது என் லைஃப் எப்பவுமே மேலே போகும். அப்போ என் ஆப்போசிட் இந்த ஒரு பர்சன் அந்த மாதிரி பர்சன் தான். ஸோ அதனால் இவருக்கு அப்படிப்பட்டவங்க லைஃப்பில் உண்மையாகவே நல்லா இருப்பாங்க. ஓகேண்ணா, இந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் வந்து நல்லா தான் இருக்காங்க. ஓகே, இவங்களுக்கு எல்லா அபண்டன்ஸும் உண்டு. ஓகே, ஸோ அப்போ எல்லா அபண்டன்ஸும் இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஈகோ ஆட்டிடியூட் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு லைஃப்பில் மேலே வந்தவங்க, லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த இடத்துல ஈகோ ஆட்டிடியூட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் இண்டிபெண்டன்ட் அவங்க நிற்பாங்க. ஸோ ஆப்போசிட் இருக்க பர்சன் அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க. ஓகே,
ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு சோல் டு சோல் வைப் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, ஹார்ட் டு ஹார்ட், மைண்டு டு மைண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு உங்கள் கூட ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன், ஒரு டெப்த்தான ஒரு கனெக்ஷன் இவருக்கு பல தடவை இவர் ஃபீல் ஆகிட்டும் இவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல, அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டுல. காரணம் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவர் சின்ன வயசில் நிறைய இன்செக்யூரிட்டிஸ், நிறைய ட்ராமாஸ் இவர் வந்து ஒரு பார்த்து ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆளை என்ன நினச்சிட்டோம்னா, உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இந்த பர்சன் லைஃப்பில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது ஆளின்னு நினச்சிட்டோம்னா, இவருக்கு ஒரு சோல் டு சோல் வைப் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் கூட பயங்கர அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி இந்த ஆளுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் ஆள் என்ன நினச்சிட்டு உண்டு, நான் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு என்னோட லட்சியம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கோல் இம்பார்ட்டன்ட் இவர் நின்றுட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் போனால் போகட்டும், ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு லைஃப்பில் தேவையில்லை. நமக்கு நம்மளோட கோல் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆன்லி எமோஷ்னலி பேலன்ஸ்ட். ஸோ அதனால் இவருக்கே ஒரு சோல் டு சோல் மைண்ட் இவருக்கு ஃபீல் ஆன பிறகும் இவர் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் கொடுக்காம, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எமோஷனுக்கு ஒரு பிடி கொடுக்காம இவருக்கு தேர்ட் பார்ட்டி பக்கம் சாஞ்சிடும். தேர்ட் பார்ட்டி நான் சொன்ன மாதிரி மேரேஜான ஒரு பர்சனாக இருந்து அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனாக ஃபேமிலியாக இருக்கலாம். அப்போ இவர்கிட்ட பல தடவை நீங்கள் கெஞ்சி கூத்தாடி என்னை ஏற்றுக்கோங்க, என்னோடய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பல தடவை நீங்கள் கெஞ்சி கூத்தாடின பிறகு கூட இவர் உங்களுக்கு ஒரு வேல்யூவோ ஒரு இம்பார்ட்டன்ஸோ சுத்தமாக கொடுக்காம இவர் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துடும். தேர்ட் பார்ட்டின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். இவர் தேர்ட் பார்ட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதில் மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். சில பர்சன்ஸுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் இருக்கலாம். ஆரம்பத்தில் இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் 24/7 சேசிங் பண்ணும்போது, இந்த ஒரு போஸ்ட்டில் கால் பண்ணும்போது, இந்த ஒரு போஸ்ட்டில் மெசேஜ் பண்ணும்போது ஆனால் ஒரே பிடியும் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, நீ வேணா எனக்கு மெசேஜ் பண்ணு, நீ வேணா எனக்கு கால் பண்ணு, சுத்தமாக ஒரு பிடியும் கொடுத்துட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். காரணம் என்னென்னா நீங்கள் ஹீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, நீங்கள் ஹீல் ஆகிட்டு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிக்கு நீங்கள் ஈக்குவலாக மாறும்போது ஓகே ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சன் பயங்கர நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பயங்கர எமோஷ்னலி பேலன்ஸ்டு, பயங்கர உங்களோட ஹை வைப்ரேஷன் இருக்காங்க, ஹை எனர்ஜியில் அந்த ஒரு பர்சன் நிற்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் ஒரு லைஃப் பார்ட்னர்னா நீங்கள் போகணும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். இந்த ஆள் உங்களை பார்த்து அப்ரோச் ஆகணும், ஆளோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கணும். உங்களே சுத்தமாக ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஆளுக்கு உங்களை பார்க்கும்போது இன்னைக்கு இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக இவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு உங்களை பார்க்கும்போது ஒரு உங்களோட பிஹேவியர் பார்க்கும்போது இவருக்கு பயங்கர நெகட்டிவாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இவர் பயங்கர எமோஷ்னலி பேலன்ஸ், லைஃப் லாஸ் நிறைய லேர்ன் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் பயங்கர எமோஷ்னலி பேலன்ஸ். அப்போ நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப டவுனான ஒரு கேரக்டர், நீங்கள் ஃபுல்லாக ஸ்நேகம். பக்கா ப்ராக்டிக்கல். சின்ன வயசுலேயே லைஃப் லெசன் நோன் பண்ணிட்டு உண்டு. பக்கா ப்ராக்டிக்கல். அப்போ நீங்கள் இவர் பார்க்குற டைமில் இவங்க என்ன வந்து லைஃப்பில் வந்து எப்போவுமே ஒரு 24/7 ஒரு ஸ்நேகம், ஒரு லவ் எனி டைம் இவங்க லவ்வுக்கு இவங்களுக்கு இந்த ஸ்நேகத்தை தள்ளி லவ் தள்ளி இவங்க லைஃப்பில் எதுவுமே தெரியாதா? இவருக்கு அது உங்களை பார்க்கும்போது ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் உங்களை பார்க்கக்கூடிய டைமில் இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டு உண்டுன்னா, பயங்கர லைஃப்பில் பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க, பயங்கர லோவாக இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சரும் கிடையாது, ஒரு கிளாரிட்டியும் இல்லை. நமக்கு இவங்க செட்டும் ஆக மாட்டாங்க, நம்மளோட வைப்ரேஷனும் செட் ஆகுது, நம்மளோட எனர்ஜிக்கு இவங்க ஈக்குவலும் கிடையாது. ஸோ இவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகிட்டோம். நீங்கள் ஆரம்பத்தில் அந்த பர்சனை சேசிங் பண்ணும்போது இவருக்கு இப்படி தான் ஃபீல் ஆகிட்டு. இவர் எதிர்பார்க்குற ஒரு குவாலிட்டி இவர் உங்களை பார்த்து அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இல்லைன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஃப்யூச்சர் இல்லைன்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஆள் உங்களை கண்டு அப்ரோச் ஆகணும், ஆள் உங்களை கண்டு அட்ராக்ட் ஆகணும், ஒன்லி ஆளோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக நீங்கள் இருந்துருக்கணும். அப்படி இல்லைங்க ஆளோட எனர்ஜி நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் இருந்துருக்கணும். பட் நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டு உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஆளை பொறுத்த மட்டும் நீங்கள் டவுன். அவரை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினச்சிட்டோம்னா நம்ம பெரிய பவர், நம்ம பெரிய ஹை வைப்ரேஷன், நம்ம ஒரு பெரிய பவர், நம்ம தான் எல்லாமே ஒரு டாப்புன்னு நினச்சிட்டு உண்டு.
ஆளை ரியலைஸ் பண்ணிட்டு ஆளுக்கு வேல்யூ கொடுத்துட்டு ஆளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் நீங்கள் என்ன பண்ணிட்டு, நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் தான் எல்லாமே ஒரு வேர்டுன்னு நினச்சிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆப்போசிட் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள். பட் ஆப்போசிட் பர்சன் என்ன நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு சுத்தமாக உங்களுக்கு நீங்களே வேல்யூ கொடுத்துடல. அப்போ ஆப்போசிட் பர்சன் உங்களுக்கு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. பட் என்ன இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வந்து ஃபீல் ஆகுது. பட் என்ன இருந்தாலும் அவர் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, ஆளுக்கு கோலி தான் இம்பார்ட்டன்ட் நினச்சிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் அவருக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்டருக்கும் சில விஷயங்கள் வந்து புரியுது. காரணம் என்னென்னா இவருக்கு வந்து இவருக்கு ஒரு அவேர்னஸ் இவருக்கு கிடைச்சிட்டு உண்டு. ஒரு எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து டிஃப்ரென்ஸு எனக்கு இது ஒரு பர்சன் எனக்கு டிஃப்ரெண்ட்டு. ஆளுக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆளுக்கு எனர்ஜி என்னோடய எனர்ஜி ஒரு ஈக்குவல் கிடையாது. பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு டெப்த் எனக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு ஒரு சோல் அவேர்னஸ் இவருக்கு கிட்டிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவருக்கு பல தடவை ரெண்டு பேரும் டோட்லி ஆப்போசிட்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் பல தடவை இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஒரு 10 of cups ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. மேபி தேர்ட் பார்ட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி தானே இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. பட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவங்க பயங்கரமாக கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் அப்படி இருந்தும் இவர் பயங்கரமாக இவர் ஆக்சுவலி புதுசாக எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து புதுசாக எதாவது வேலை தேடி எங்கேயா போயிருக்கலாம். இவர் பயங்கரமாக கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். பட் என்ன இருந்தாலும் இவருக்கு அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் கெரியருக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் வந்து ஹாப்பியாக இவங்க ஒரு பர்சனல் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கா. நீங்கள் இல்லைங்க இவங்க வந்து இவங்க உண்மையாகவே ஹாப்பியாக இவங்க லைஃப் போயிட்டுருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை. ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. மைண்டு பயங்கர நெகட்டிவாக இருக்குது ஒரு பர்சனோட மைண்டு. என்ன சொல்கிறது, ஒர்க் பிளேஸில் வேலை பார்க்குற இடத்துல இருந்து கூட இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த ஒரு போஸ்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இவர் திங்க் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு லைஃப்பில் வந்து இந்த ஒரு பர்சன் வேணா நான் எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த ஒரு பர்சன் வேணாம், எனக்கு என்னோடய கெரியர் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ தடவை நான் என் மைண்டை மாற்றி கொண்டு வந்தால் எனக்கு எனி டைம் இந்த ஒரு பர்சனோட தாட் என் மைண்டுக்குள்ளே 24/7 எனக்கு வந்துகிட்டே இருக்குது. மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சனை விடாமல் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஒரு உங்களோட எனர்ஜி இந்த ஒரு பர்சனுக்கு மேபி சென்ட் ஆகுதா இருக்கலாம். உங்களோட தாட் இந்த ஒரு பர்சன் 24/7 இந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ உங்களோட தாட் வரக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு பர்சன் உங்களை போய் திங்க் பண்ணலாம். அப்போ இவருக்கு கேரியரில் ஒழுங்காக ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகே, இவங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்துட்டு உண்டு. என்னென்னா இந்த ஒரு பர்சன் இல்லைங்க இவருக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னா நீங்கள் இருக்கும்போது இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. பட் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு ஒரு செப்பரேஷன் ஒரு ஸ்டேஜை எட்டும்போது மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் இந்த யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து ஒரு செப்பரேஷனாக இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்கணும். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உங்கள் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்திருக்கலாம். ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களோட லைஃப் ஒன்றும் ஹாப்பியாக ஒன்றும் போகிறது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு மேபி இந்த ஒரு நீங்களும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் இல்லைங்க இது ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் சில விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்திருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் ஆல்ரெடி லைஃப்பில் வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. ஹாப்பி ஒன்றும் கிடையாது, பயங்கர சேடு தான், டிப்ரெஷன் தான். காரணம் என்னென்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு டீப் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு கனெக்ஷனை பற்றி இவருக்கு வெளியே யார்கிட்டே சொல்லி மனசிலாக்கவும் முடியாது. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்களை எவ்வளோ தூரம் வந்து வேண்டாம்னு இவரை அவாய்ட் பண்ணாலும் இவருக்கு உங்கள் மேலே ஒரு சோல் டு சோல் வைபே ஃபீல் ஆகுது.
அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி முன் ஜென்மத்தில் எனக்கும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு டச் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. எவ்வளோ தூரம் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு எனக்கு இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிக்கு எனக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட செட்டே ஆகாது. பட் என்ன இருந்தாலும் நான் எத்தனை தடவை நான் இக்னோர் பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு பர்சனை பற்றின தாட் எனக்கு வந்துட்டுருக்குது. சம்டைம் அவங்க நேம் அடிக்கடி பார்த்துட்ருக்கலாம், அவங்க நேம் இல்லைங்க இந்த நீங்கள் ட்ரீமில் அடிக்கடி போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வரைக்கும் ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு கண்டிஷனை நான் எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லி நான் மனசிலாக்குவேன்? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த 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 ஒரு பர்சனை கூட எனக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நேம் என்ன? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் யார்கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியும்? ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கர தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனை மாட்டிகிட்ருக்கலாம். அப்போ தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறது? மேபி உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் உண்டா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா எத்தனையோ தடவை இக்னோர் பண்ணிட்டேன். பட் என்ன இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சனோட இல்லைங்க எனக்கு ஏதோ என் லைஃபு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் இது ரிலேஷன்ஷிப்பை நான் யாருக்கிட்ட சொல்லி மனசிலாக்க முடியும்? யாருக்கிட்ட சொன்னால் புரியுமா அவங்களுக்கு? நான் சடனாக நான் யார்கிட்ட எப்போ எனக்கு இந்த ஒரு பர்சன் எனக்கு அடிக்கடி என் ட்ரீமில் வராங்க, நேம் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது மற்றவங்க இது புரிஞ்சுப்பாங்களா? தேர்ட் பார்ட்டி புரிஞ்சுக்குமா? ஸோ அது யாருக்கிட்ட சொல்லி நான் மனசிலாக்குவேன்? இதை நினைக்கும் போது இவங்களுக்கு ஒரு பயங்கர சங்கடம் உண்டு ரிலேஷன்ஷிப்பில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து முன்னோட்டு போகணும், அதில் 2 பேர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். அப்போ இதுக்கு பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாதனால இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகாமல் ஒரு செப்பரேஷன் வந்தது. நான் அந்த டைம் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணியிருந்தீங்க நல்லா வந்திருக்கும். இப்போ இவருக்கு ஒரு பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். நான் இந்த பல தடவை இந்த பர்சனுக்கு ஒரு சுத்தமாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. பட் எனக்கு என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் என்னை சுற்றி இருக்கிறாங்க. பட் எனக்கு யாரு கூடயுமே இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு இல்லை. நான் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட எனக்கு ஒரு சோல் டு சோல் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, மிச்சம் எல்லாருக்கும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். பட் நான் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் நான் பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும். மேபி இந்த ஒரு பர்சன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணாத நினச்சி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காது இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்காது இருந்துச்சு. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் அதை நினச்சி அதை நினைக்கும் போது இவங்க பயங்கரமாக கோவம் வருது, பயங்கரமாக டிப்ரெஸ் ஆகுறாங்க. நான் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், நான் ஏன் இவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்காம நடந்துக்கிட்டேன், அதை நினைக்கும் போது பயங்கரமாக அவங்களுக்கு ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஃபீல் ஆகுது. சுத்தமாக அந்த பர்சன் மைண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே கிடையாது. இவர் என்னதான் இவருக்கு மைண்டு டைவெர்ட் பண்ணி கெரியர்னு போனாலும் அங்கே இருந்தும் பயங்கர சேடு, பயங்கர டிப்ரெஷன் தான். ஓகே, பட் இது ஒரு பர்சன் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரியூனியன் பாசிபிள் ஆகும். இவர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு பர்சனை சேசிங் பண்ணாதுங்க. டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு நியூ இயர்ஸ்னு ஒரு கார்டு வந்துடும். இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், உங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்படின்னா இனிமேல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு புதுசாக நோக்கி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும் யாரு கூட இந்த மாதிரி டீப்பாக கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை, பட் உங்கள் கூட ஃபீல் ஆகுறதுனால ஸோ கட்டாயம் இவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்கம் வேணும், ஒரு ஃப்யூச்சர் வேணும், இந்த ஒரு பர்சனுக்கு கூட எனக்கு ஒரு லைஃப் வேணும், நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோராக நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். ஏன்னா அந்த ஒரு பர்சனோட எனர்ஜி நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்சனுக்கு எனர்ஜிக்கு ஈக்குவல் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பர்சனை பார்த்தா அட்ராக்ட் ஆகிறதா இருந்துச்சுன்னா என்னோட ஹை வைப்ரேஷனில் இருக்க ஒரு பர்சனை பார்த்தா நான் அட்ராக்ட் ஆகுவேன். என்னோட லோ வைப்ரேஷன் இருக்கிற ஒரு பர்சனை பார்த்தா எனக்கு எந்த ஒரு அட்ராக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகாது. ஓகே, ஸோ அதேமாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களை பார்த்து அட்ராக்ஷன் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஒரு பர்சனை எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஒரு பர்சன் எப்படி எமோஷனலி பேலன்ஸாக இருக்காங்க, எப்படி அவங்க ஸ்நேகத்துக்கு லவ்வுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம தன்னோட கெரியருக்கு, தன்னோட ஃபேமிலிக்கு, தன்னோட சக்ஸஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே ஈக்குவல் நீங்களும் அந்த பர்சனோட எனர்ஜிக்கு நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் மாறணும். மாறினா மட்டும்தான் அந்த ஒரு பர்சன் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. புரியுதுல்ல? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகுங்க. நீங்கள் ஹீல் ஆகும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு க்ரோ வேணும், ஒரு சக்ஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகிறது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்க. அப்போ ஹீலாக எப்படி ஹீல் ஆகுறது கேட்டாச்சுன்னா பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களோட வைப்ரேஷன் எப்பவுமே ஹை லெவலில் வச்சுக்கோங்க. யார் உங்கள் லைஃப்பில் இல்லாட்டாலும் உங்கள் லைஃப்பை அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ண முடியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக.
ஓகே. எனக்கு வந்து யாரோட ஆக்சுவலி நீங்க எமோஷனலி ரொம்ப டவுன் ஆனனால தான் இந்த ஒரு பர்சன் உங்கள வந்து நெகட்டிவா நெனச்சுட்டுண்டு. யார் இல்லாட்டாலும் என்னால என் லைஃப்ப வந்து கொண்டு போக முடியும். எனக்கு யாரோட மென்டல் சப்போர்ட் தேவையில்ல. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி என் லைஃப்ல கிடையாது. ஸோ நீங்க பக்கா நீங்க ஹீல் ஆகணும். செல்ஃப் லவ் பண்ணணும். இன்னர் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்க டோட்டலி ஹீல் ஆகுற டைம்ல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நீங்க நினைக்கிற மாரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ தயவு செஞ்சு ஹீல் ஆகுங்க. தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. ஓகே. நமக்கு இனி இங்கே இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஓகே. ஸோ தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. 777 நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட். 777 கண்டினியூஸாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, then 17 important, 15 important, ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. 16 important, 12 important, டிசம்பர் மந்த் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும் அவங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.